ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான திருவாதிரை களி. நாளைக்கு திருவாதிரை, எல்லாரும் அதை ஸ்பெஷலாக செய்யணும்னு நினைப்போம். ரொம்ப ஈஸி தாங்க இது செய்கிறது. இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா இந்த வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். பச்சை அரிசி, அதாவது ரா ரைஸ் 1 கப், பாசிப்பருப்பு அதாவது மூங் தால் 1/4 கப், வெல்லம் அப்படி இல்லைன்னா கருப்பட்டி 1/2 கப் எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம், உலர்ந்த திராட்சை கொஞ்சம், ஏலக்காய் 2, நெய் 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன். முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 4 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அதாவது 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். இந்தளவுக்கு நல்லா கொதித்ததும் இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஏன்னா இதில் அழுக்கு இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் 1 கப் பச்சரிசி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க இது. கண்டிப்பாக நீங்கள் இந்த திருவாதிரைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு 1/4 கப் அளவு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க. நல்ல கோல்டன் கலரில் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த பருப்பு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் ஒன்று போல் எல்லாம் வறுபட்டு வரும். இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு ஏலக்காய் அல்லது 2 ஏலக்காய் சேர்த்து இப்போ இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மாவாக திரிக்க வேணாம். லைட்டாக தடுத்தடுப்பு இருக்கிற மாதிரி திரித்து எடுத்துக்கோங்க. ரவை பதத்தோட கொஞ்சம் ஃபைனாக இருக்கணும், அவ்வளோதான். நல்லா திரித்து எடுத்துகிட்டு இப்போது நம்ம ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க வெல்லம் தண்ணியை சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம திரிச்ச அந்த பவுடரை கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கிறனால உங்களுக்கு கெட்டியாக ஆகாது. நல்லா மிக்ஸ் ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணிகிட்டே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த அரிசி மாவு நல்லா சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இந்த திக்காக ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நெய் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்று போல் கொஞ்சம் கெட்டியாகி வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் எல்லாம் அதோட சேர்ந்து நல்லா ஒன்றா சேர்ந்து வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகணும். பாருங்கள், இப்போ நல்லா ஓரளவுக்கு நல்ல கெட்டியாகி வந்துட்டுருக்கு. ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டியான ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த திருவாதிரைக்கு. இந்த பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியாகிட்டு இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்து அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் லைட் கோல்டன் கலரில் வந்ததும் அதில் நம்ம உலர்ந்த திராட்சை கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதை அதில் சேர்த்துடலாம். நம்ம கிண்டி எடுத்து வச்சுருக்கிற திருவாதிரை களியில் இதை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான திருவாதிரை பாசிப்பருப்பு களி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது பிடிக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான திருவாதிரை களி ரெடி ஆகிடுச்சு. திருவாதிரைக்கு நல்ல நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் ரெசிபிஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.